இந்த உத்தமச்சிலர் வெளியிட்ட இந்த செப்பேடு எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது, யாரால் அங்கு கொண்டு வரப்பட்டது, அது மட்டும் இல்லாமல் அந்த உத்தமச்சோழருடைய செப்பேடுல முதல் பட்டயமும் கடைசி பட்டயமும் ஆதித்த கரிகாலன் இறந்த பிறகுதான் இந்த செப்பேடை வெளியிட்டிருக்காரு. அப்ப மதுரை சீர்குலைத்த அப்படின்னா பாண்டியர்கள் தான். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ உத்தமச்சோழருடைய ஒரு முக்கியமான ஒரு சான்று, உத்தமச்சோழருடைய செப்பேடு. அதாவது அது தற்போது சென்னை அருங்காட்சியக செப்பேடு என்று அழைக்கப்படுது. ஆதித்த கரிகாலன் அவருடைய கொலை இன்றும் மர்மமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் நம்மளுடைய சேனலில் அந்த வீடியோ போட்டிருக்கோம், ஆதித்த கரிகாலனுடைய கொலை வழக்கு சம்மந்தமாக. அது போய் பாருங்கள். இப்போ அந்த வீடியோ மாதிரி கிடையாது. இது என்னன்னா, அதில் நம்ம ஒரே ஒரு ஆதாரத்தை மட்டும் வச்சு பேசியிருந்திருப்போம். அதாவது ஆதித்த கரிகாலன் கொலை செய்யப்பட்டதை, யார் கொலை செய்தது, அவருக்கு என்ன தண்டனை வழங்கப்பட்டதுங்கிறத உடையார்குடி கல்வெட்டில் மாமன்னர் முதலாம் ராஜராஜ சோழர் அவர் ஆட்சி காலத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அது சில மூத்த தொல்லியல் ஆய்வாளர்கள் அதை சில திரித்து அதை எழுதியிருந்தாங்க. ஆனாலும் உண்மையை மறைக்க முடியாது. அதில் தெள்ள தெளிவாக ராஜராஜ சோழருடைய அண்ணனான ஆதித்த கரிகாலனை கொன்றது 4 பார்ப்பனர்கள், அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டதை அந்த கல்வெட்டு செய்து இருந்துச்சு. இதை தவிர ஆதித்த கரிகாலனுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் உத்தமச்சோழர் ஆதித்த கரிகாலன் இறந்த பிறகு உத்தமச்சோழர் தான் ஆட்சிக்கு வந்தார். அப்போ உத்தமச்சோழர் மீது தான் அனைவருமே கொலைப்பழியை சுமத்தினாங்க. அப்போ அந்த உத்தமச்சோழருடைய செப்பேடு, அந்த செப்பேடில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு முக்கியமான வீடியோன்னு வச்சுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு தெரியாத தகவலாக தான் இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்றைக்கி வீடியோவில் போகலாம். உத்தமச்சோழருடைய அந்த செப்பேடு அதுதான் தற்போது சென்னை அருங்காட்சியக செப்பேடு என்று அழைக்கப்படுது. அது சென்னை அருங்காட்சியகத்தில், அதாவது எழும்பூரில் உள்ள அந்த அருங்காட்சியகத்தில் தான் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த உத்தமச்சிலர் வெளியிட்ட இந்த செப்பேடு எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது, யாரால் அங்கு கொண்டு வரப்பட்டது, தகவல்லாம் இது வரைக்கும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த உத்தமச்சோழருடைய செப்பேடில் முதல் ஏடு, 2வது ஏடு, இதுதான் முக்கியமான செப்பேடில் முக்கியமான ஏடுகள் அப்படின்னு சொல்லப்படும். ஆனால் அது முக்கியமான 2மே இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு மர்மமாக இருக்குது. தென்னிந்திய கல்வெட்டுகளில் தொகுதி 3ல் 128வது பக்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த உத்தமச்சோழருடைய செப்பேடை பற்றி. இந்த செப்பேடு கிடைத்த செப்பேடில் இருக்கிற 5 பக்கங்கள், அதாவது 5 செம்பு பட்டைகள். அந்த பட்டைகளில் மொத்தம் 121 வரிகள் இருக்குது. முதல் 12 வரிகள் பார்த்தீங்கன்னா கிரந்த எழுத்து, அதாவது சமஸ்கிருத எழுத்து. மிச்சம் இருக்கிற எழுத்துக்கள்லாம் தமிழ் எழுத்துக்கள். இப்போ ஒரு அரசர் இருக்காருன்னா அந்த அரசருக்கு ஒரு மெய்கீர்த்தி இருக்கும். உதாரணத்துக்கு நம்முடைய மாமன்னர் முதலாம் ராஜராஜ சோழருடைய மெய்கீர்த்தி, சொஸ்ரிஸ்தி திருமகள் போல பெருநிலச் செல்வியும் தனக்கே உரிமை பூண்டவை அப்படின்னு அவருடைய வெற்றி புகழ், அவருடைய ஆட்சி முறை, அது எல்லாமே அந்த மெய்கீர்த்திகளில் வந்துவிடும். காந்தலூர் சாலை களம் மறுத்து அப்படிங்கிறது அவரோட மெய்கீர்த்தியில் வரும். அப்படிங்கும்போது உத்தமச்சோழருடைய மெய்கீர்த்தி அந்த முதல் பக்கத்தில் இருந்திருக்கும், இறுதி பக்கத்தில் இருந்திருக்கும். அப்போ அது 2ம் இல்லாதது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஏன்னா அதில் நிச்சயமாக ஆதித்த கரிகாலன் இறந்ததுக்கு பிறகுதான் அந்த செப்பேடை உத்தமச்சோழர் ஆட்சியில் வெளியிட்டிருக்காரு. உத்தமச்சோழருடைய அந்த செப்பேடில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த உத்தமச்சோழருடைய செப்பேடு உத்தமச்சோழருடைய 16வது ஆண்டு ஆட்சி ஆண்டு, அதாவது அவருடைய கடைசி ஆட்சி ஆண்டுன்னு சொல்லலாம். 985லேருந்து 86வது ஆண்டு இந்த காலகட்டத்தில் இந்த செப்பேடை வெளியிட்டிருக்காரு. அதாவது எங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஆதித்த கரிகாலன் கட்டிய பொன் மாளிகை, அதாவது அரண்மனை. அந்த அரண்மனையில் சித்திரக்கூடம் என்ற ஒரு இடத்துல அமர்ந்து தான் இந்த செப்பேடை வெளியிட்டார். அப்படிதான் அந்த செப்பேடில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த சித்திரக்கூடத்தில் தான் முதலாம் ராஜேந்திர சோழரும் எசாலம் செப்பேட்டை வெளியிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த ஆதித்த கரிகாலன் கட்டிய பொன் மாளிகையில் சித்திரக்கூடத்தில் அமர்ந்து உத்தமச்சோழர் அந்த ஊர் மக்களுக்கு ஒரு முக்கியமான செய்திகளை ஆணை பிறப்பித்தார். அந்த செப்பேடில் முகப்பு பார்த்தீங்கன்னா லட்சணை சோழர் லட்சணையோடு இருக்குது. அதாவது ஒரு புலி, 2 மீன்கள்,
படுக்கை நில வில், 2 சாமரங்கள், ஒரு குடை, இப்படி அந்த சோழர் லட்சணைங்கிறத உறுதிப்படுத்தலாம். இந்த செப்பேடை ஆணை பிறப்பித்தவர் உத்தம சோழர். விண்ணப்பம் செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உத்தம சோழருடைய அதிகாரி மூவேந்த வேளாண் என்ற நக்கன் கணிச்சன் என்பவர் தான் விண்ணப்பம் செய்கிறார். என்னன்னா, தன்னுடைய அதிகாரியான, அதாவது உத்தம சோழருடைய அதிகாரியான நக்கன் கணிச்சன் என்பவர் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார் தன்னுடைய அரசன்கிட்ட, அதாவது உத்தம சோழர்கிட்ட. என்னன்னா, காஞ்சிபுரம் உலகளந்த பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் காஞ்சிபுரத்திலும் துண்டுனக்கச்சேரி அப்படிங்கிற ஒரு ஊரிலும் உள்ள அந்த நிலங்கள் உலகளந்த பெருமாள் கோயிலுக்கு சொந்தமானது. அங்கு விளையும் நெல் அதெல்லாம் இந்த கோயிலுக்கே சொந்தம். இந்த நிலங்களை கண்காணிக்க கருவலாம்பாடி, அதிமானப்பாடி இந்த ஊரில் சேர்ந்த பெரியோர்களை நியமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் செய்கிறார் அரசரிடம் அவருடைய அதிகாரி. உத்தம சோழருடைய செப்பேட்டில் உலகளந்த பெருமாளை ஊரக பெருமான் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த ஊரில் அந்த உலகளந்த பெருமாள் கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை திருவிழா, சங்கராந்தி திருவிழா இதெல்லாம் ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாட வேண்டும் அப்படிங்கிறத அந்த ஆணை பிறப்பித்தது அந்த செப்பேட்டில் உள்ளது. குறிப்பாக இந்த செப்பேட்டில் முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகளந்த பெருமாள் கோயிலுக்கு வரவு செலவு பார்ப்பதற்கு, அதாவது ஸ்ரீகாரியம் செய்வதற்கு அதிமானப்பாடி, கருவூலாம்பாடி ஊரை சேர்ந்த நெசவாளர்கள் தான் அந்த பொறுப்பில் இருந்திருக்காங்க. அடுத்து உத்தமச்சோழருடைய அந்த செப்பேடில் நமக்கு முதல் பக்கம் அவருடைய மெய்கீர்த்தி கிடைக்கல. அது கிடைச்சிருந்துச்சுன்னா பல உண்மைகள் வெளில வந்திருக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று, இந்த 5 செப்பு பட்டயத்தில் ஒரே ஒரு லைன் ஒரு முக்கியமான ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. உத்தமச்சோழர் தன்னுடைய ஆணையில் பிறப்பிக்கும் போது அதில் அவர் எப்படி குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, மதுரையை சீர்குலைத்த சோழன் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படின்னா மதுரையை சீர்குலைத்திருக்கார், அதாவது மதுரையை போரிட்டு அழித்தார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுலேருந்து முக்கியமான ஒரு லைன் என்ன காரணம் அப்படின்னா, ஆதித்த கரிகாலன் இறந்து போகிறார். அதன் பிறகுதான் இவர் ஆட்சிக்கு வர்றார். அப்போதுதான் இந்த செப்பேடு வெளியிடப்படுது இறுதி ஆண்டில். அப்போ அதில் மதுரையை சீர்குலைத்த அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. ஆதித்த கரிகாலன் கொலையில் பாண்டியர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அப்போ மதுரையை சீர்குலைத்த சோழன்கிறது இதில் கொஞ்சம் முக்கியமானதை நம்ம நோட் பண்ணிக்கணும். அப்போ அவருடைய மெய்கீர்த்தி முழுவதும் அந்த முதல் பட்டையும் கடைசி பட்டையும் அந்த செப்பேட்டில் உள்ள இது கிடைத்தால் பல உண்மைகள் வெளிவரும். ஆதித்த கரிகாலனுடைய கொலையை சம்பந்தமான ஒரு முக்கியமான தகவலாம் கிடைச்சிருக்கும். ஆனால் அதை யாரோ பதுக்கிட்டாங்களோ அழிச்சிட்டாங்களோ ஆண்டவனுக்கு தான் வெளிச்சு. பார்ப்போம், பொறுத்தது பார்ப்போம், அதுக்கு பிற்காலத்தில் எதுவும் கிடைக்குதா அப்படின்னு. இந்த வீடியோ அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் கொடுத்துங்க, ஃப்ரெண்டு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி.